2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வேதத்தில் மோசே நிறுத்தின வெண்கல சர்ப்பத்தை அங்கே எசேக்கியா உடைத்தான். அதற்கு அந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தூபம் காட்டிக் கொண்டு வந்தார்கள். அதற்கு நிகிஸ்தான் என்று பெயரிட்டார்கள். என்ன பேராம்பா? கேட்கல பேசணும். நீங்க என்னது? நிகிஸ்தான் என்று பெயரிடப்பட்டிருந்தது. என்னது? வெண்கல சர்ப்பம் வைக்கப்பட்டிருந்ததாம். அதை உடைத்தார்களாம். அதற்கு நிகிஸ்தான் என்று பெயரிட்டிருந்தது. அதுவரைக்கும் அவர்கள் அதை தூபம் காட்டிக் கொண்டுதான் வந்திருந்தார்கள். என்ன விஷயம் இங்க நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்போது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் வல்லமையினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அடிமையா இருந்தவர்களை ஒரே இரவு சேனையை போல கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார் என்று யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனம் சொல்லுகிறது. அன்றைய தினம் அவர்கள் சேனையை போல புறப்பட்டார்கள் என்பதாக. செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், எரிகோவை விழத்தள்ளினவர், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினவர், அவாந்தரவெளியில் ஆறுகளை உண்டாக்கினவர், மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கினவர், அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினவர், மன்னாவினாலே போஷித்தவர், காடையினாலே போஷித்தவர், கண்மலையில நீரூற்றி உண்டாக்கினவர், மாறாவின் தண்ணீரை மதுரமா மாற்றினவர், வெண்கல சர்ப்பத்தை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை ஒரு பக்கம் செஞ்சு முறுமுறுத்த போதும் கர்த்தர் அநேக காரியங்களை தண்டித்தார். திரும்பி மனம் திரும்பின போது அவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்து கொண்டே வந்தார். ஒரு இடத்துல வந்த போது தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த போது கொல்லிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது ஆண்டவர்கிட்ட மோசே முறையிடுகிறான். ஆண்டவரே என்ன செய்யணும்னு கேட்டபோது மோசே சொல்லுகிறான், வெண்கலத்தினாலே ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி நீ நிறுத்து. இதை யாரெல்லாம் நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. நோக்கி பார்த்த அவ்வளவு பேரும் விடுதலை. யாரெல்லாம் கொல்லிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேகர் மரித்து போனார்கள். அது ஒரு பக்கம். ஆனா வெண்கல சர்ப்பம் நிறுத்தப்பட்டதை பார்த்ததற்கு பின்பாக எல்லாரும் விடுதலையும் சுகத்தையும் ஜீவனையும் பெற்றார்கள். ஆனா மோசே நிறுத்தின வெண்கல சர்ப்பம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாட்கள்ல மோசேயை பெரிய ஆளாதான பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெண்கல சர்ப்பம் உடைக்கப்படாமல் அங்கேயே இருக்கிறது. அதுக்கப்புறம் கர்த்தர் யோசுவாவை எழுப்பினார். அதுக்கப்புறம் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பினார். அதுக்கப்புறம் கர்த்தர் சாமுவேலை எழுப்பினார். அதுக்கப்புறம் கர்த்தர் சவுலை கொண்டு வந்தார், தாவீதை கொண்டு வந்தார், சாலமோனை கொண்டு வந்தார், அங்கே எலியாவை கொண்டு வந்தார், எலிசாவை கொண்டு வந்தார், அநேக ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்துட்டு, ஐயோ இது மோசே நிறுத்தின வெண்கல சர்ப்பம், இதை உடைச்சா என்னதாவது நடந்துரும், இதை எதையாவது சொல்லிடுவாங்க, யாராவது கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா இயேசுவின் நாட்களிலேயே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் மோசேயை விட பெரியவரோ, அவர் எங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார், நீ மோசேயை காட்டிலும் பெரியவரோ என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் அங்கே வேதபாரர்களும் ஆசாரியர்களும் சொல்லுகிறத நீங்க வேதத்துல பார்க்க முடிகிறது. அப்படின்னா அந்த நாட்கள்ல அந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்குள்ள மோசே ஒரு விசேஷமானவராய் இருந்தார். அவர் நிறுத்தின வெண்கல சர்ப்பமும் அவர்களுக்கு விசேஷமாகவே இருந்தது. அதனால யாரு என்ன நினைப்பா, யாரு என்ன சொல்லுவா என்று சொல்லி அவர்களை மற்றவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. இது பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கு, பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சூரியன் சந்திரனை நிறுத்தினவன், யோர்தானை பிரிக்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டவன், எரிகோவை விழத்தலின ஆலோசனை கேட்டவன், 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை அழிக்கும்படி செய்ய கர்த்தர் தேசத்தை சுதந்தரிக்க செய்ய வைத்த யோசுவாவும் அதை உடைக்காம விட்டுட்டான். அதுக்கப்புறம் கர்த்தர் பல நியாயாதிபதிகள், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி
முழங்கின போது பயங்கர பராக்கிரமான காரியங்களை செய்கிற தேவ மனிதர்களும் வந்தார்கள். ஐயோ, மோசே நிறுத்தினது உடைக்க முடியாது, உடைக்க முடியாது, இருக்கட்டும் இருக்கட்டும். நாட்கள் ஆக 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 ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் தீர்க்கதரிசியா வர்றான், ஆசாரியானா வருகிறான். ஆண்டவர் கர்த்தர் அவனை ஒரு ராஜாவின் அபிஷேகத்தோட கொண்டு வருகிறான். அவனும் பார்க்கிறான், ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவனும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனும் அவனும் அதை உடைக்கல. அதுக்கப்புறம் இஸ்ரவேலில் மிகவும் உயரமான ராஜாவா இருக்கிற பென்யமீன் கோத்திரத்தில் தேவன் சவுலை கர்த்தர் எழுப்புகிறார். அம்மோன் புத்திரர்கள் ஒருவரோடு ஒருவர் போகாதபடி முறியடித்த சவுலும் அதை உடைக்கவில்லை. இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லுகிற கோலியாத்தை வீழ்த்தின ஒரு மனிதன், அவனும் பாருங்க, அவனும் அதை உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆலயத்தையும் அரண்மனையும் ஒரு பக்கம் கட்டின சாலமோன், அவனும் அதை உடைக்கவில்லை. ஓ, வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக பறைசாற்றும்படி செய்தவன், அங்க தீர்க்கதரிசிகள் 450 850 பேரை ஓட ஓட விரட்டி வெட்டினவன், பிள்ளைய மரித்த பிள்ளைய உயிரோடு எழுப்பினவன், பஞ்சகாலம் மட்டும் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாதபடி பாதுகாக்கும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தவன், தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி செய்தவன். வானத்துக்கு ஏறெடுக்கும் போது அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அடித்து யோர்தானை பிரித்த எலிசா, அவனை காட்டிலும் பல மடங்கு 2 மடங்கு அற்புதத்தை செய்த எலிசா தீர்க்கதரிசி, அவனும் அதை உடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களும் உடைக்கல. எல்லாரும் உடைக்காத பட்சத்தில் ஒரு மனிதன் எசேக்கியா வந்து நிற்கிறான். அவன் மாத்திரம் இந்த செவன்களை சர்ப்பத்தை பார்க்கிறான். நான் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை உறுதியாய் நம்புகிறவன், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறான். இவ்வளவு பேர் உடைக்கல, என்ன மோசே நிறுத்தினது. மனுஷன் என்ன நினைப்பான், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உடைக்கல. ஆனா இவன் மட்டும் கர்த்தர் என்ன நினைக்கிறார், ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன என்று அறிந்து உடைக்கும்படி அந்த நிகுஸ்தானை உடைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி கால எழுப்புதல்ல யார கர்த்தர் தேவன் பெருக பண்ணுவார் தெரியுமா? ஆண்டவர் என்ன நினைப்பார், ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன, மனுஷன் நினைக்கிறான்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஆளை வச்சு எழுப்புதல் அல்ல. மனுஷன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுகிற ஆளை வச்சு பெருக்கம் அல்ல. கர்த்தர் என்ன நினைப்பார் என்று நினைக்கிறவர்களை கொண்டு கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிரம்பி, திருப்பூர் மாவட்டத்தில் எழும்பி நிற்கிற அந்த வெண்கல சர்ப்பம், அந்த சர்ப்பத்தின் வல்லமையை உடைக்கிறவரோ we need that kind of revival person, we need that kind of zeal person. கையை தட்டுங்க, வாயை திறங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்பி. இது ஜெபமா மாறணும், இது ஜெபமா மாறணும், இது ஜெபமா மாறணும், இது ஜெபமா மாறணும், இது ஜெபமா மாறணும். விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது. திருப்பூர்ல எத்தனை தாலுக்கா இருக்கோ அங்க நிற்கிற சர்ப்பத்தின் வல்லமை உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பாரம்பரியம் என்கிற சர்ப்பா, பாரம்பரியம் என்கிற சர்ப்பா உடைக்கப்பட உடைக்கப்படட்டும் உடைக்கப்படட்டும். எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற சர்ப்பத்தின் வல்லமைகளை உடைக்க 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 உடைக்க, இருதய துடிப்பை அறிந்து உடைக்க, ஆண்டவர் என்ன நினைப்பார் என்று உடைக்க. மனுஷனுக்காக வாழ்ற வாழ்க்கை அல்ல, மனுஷனுக்காக, ஊழியருக்காக, ஊழியங்களுக்காக, நோ, கர்த்தருக்காக. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே, பணிந்து குனிந்து உம் பாதம் வீழ்ந்து பரிசுத்தரே உம்மை கை உயர்த்தி
பரிசுத்தரே 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 என் இயேசுவே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஸ்தாங்கமா வீழ்ந்து. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 2:3 உங்களை கிறிஸ்து என்னும் கற்புள்ள கண்ணியை உங்களை ஒப்பு கொடுக்க நான் ஆசைப்படுறேன். பவுல் எழுதிட்டு சொல்றார் 3ஆம் வசனத்தில், சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து இல்லை, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்குமோ என்று எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லாத வேறொரு சுவிசேஷமோ, நான் பிரசங்கியாத வேறொரு பிரசங்கமோ, நான் சொல்லாத கொண்டு வராத வேறொரு ஆவியோ எதையோ நீ நடக்குதே. பவுலுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, சர்ச்சை குறித்த ஒரு பயம். உங்களை கற்புள்ள கண்ணிகையாட்ட ஒப்பு கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஆனால் எனக்கு பயமா இருக்கு. ஏன் சர்ச்சை குறித்து ரொம்ப பயப்படுறேன்? என்னப்பா பிரச்சனை? ஏன்னா சர்ப்பம் இப்படி வஞ்சித்தது, ஏவால வஞ்சித்ததா, வசனத்தின் மூலியமா தானே வஞ்சித்தது. இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாக. ஆமா, எப்பா இதை நீ புசிச்சு நான் கண்ணு திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறிடுவ. கண்ணு திறக்கப்படும், நீ தேவர்களை போல மாறிடுவ. எவ்வளவு வெளிப்பாடு! இன்னைக்கு பாதி இன்னைக்கு சபையை கெடுக்கிறதே என்னது? நூதன உபதேசம் இல்ல. இன்னைக்கு சர்ச்சை மெயினா டார்கெட் பண்ற பிசாசு பாருங்க. எழுப்புதலை போலயே இன்னொரு எழுப்புதலை காமிச்சு நூதனமா முன்னாடி வைக்கிறான். இது பண்ணா என்ன இருக்கு? தப்பு இல்லையே. இதுல கனியை புசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவன் சொல்றான் சாப்பிடு. செய்யாததை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு. இவன் சொல்றான் இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறான். இன்னைக்கு பிரசங்கமே எப்படி இருக்கு? இது தப்பு இல்லை, இது செய்யறதுனால ஒன்றும் இல்லை, இதனால நீங்க கெட்டு போறது இல்லை, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பிரசங்கம் முழுசும் நீங்க பாருங்க பாலிஸ்ட் ப்ரீச்சிங் தான் இருக்கு. நீங்க இந்த பாலிஸ்ட் ப்ரீச்சிங் பண்ற ஆட்களுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபையும் பாருங்க, கூடிதான் இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்களெல்லாம் பாருங்க கழுவி ஊத்துவாங்க. ஏன் நாங்கள் பாதி நேரம் என்கவுண்டர் தான் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு ஆசீர்வாதம் வரமாட்டுக்கு. அது பெருசு இல்லை, நீங்கள் பரலோகம் போகிறது தான் பெருசு. நீங்க எழுப்புதலை பார்க்கறது தான் பெருசு. நீங்க பரிசுத்தமா வாழுகிறது தான் தேவன் விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நியமித்திருக்கிற காரியமே என்னது? நம்ம பரிசுத்தமா வாழணும், கரெக்டா இருக்கணும், என் பிள்ளைகள் பரலோக ராஜ்யம் வந்துடணும். கற்புள்ள கண்ணி, எப்போ அண்ணன் உன்னை கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க விரும்புறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கிறது போல இன்னைக்கு சர்ச்சை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒரு உபதேசம் உள்ள நுழையுதே. இன்னைக்கு சபைக்குள்ள சர்ப்பத்தின் வல்லமை வருகிறது, சர்ப்பத்தின் கிரியைகள் சபைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இந்த இரவு ஒரு காரியத்தை நம்ம இணைஞ்சு செய்ய போகிறோம். நல்ல ஆவியில நிரம்பி என்னென்ன விதத்துல சர்ப்பத்தின் வல்லமைகள் சபைக்குள்ள இருக்கோ அதை ஒரு 5 நிமிஷம் உடைக்க போகிறோம். அப்படி எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். உங்களை எழுப்பி நின்று ஆமன், கையை காலை உதறி ஆமன், நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க நல்ல அந்நிய பாஷை பேசணும்னு அவன் யாரும் கையை கட்டக்கூடாது. கை கட்டவே கூடாது. யார் என்ன செய்யக்கூடாது? கை கட்டக்கூடாது. உங்க கைகளை போருக்கும் உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி நிற்கும் ஊழியக்காரனை, கைகளிலே ராக்கால
கரங்களில் விரித்து நிற்கும் ஊழியக்காரனே, உங்க கைக்கெல்லாம் வல்லமை இருக்கு, உங்க விரல்ல வல்லமை இருக்கிறது. உங்க கால்கள் யோசுவா 5 ராஜாக்களை பிடித்து அவன் அப்படியே மிதித்தான். ஆமா, உங்க கால்களுக்கு வல்லமை இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்களின் காலின் கீழே நசுக்கி போடுவா. நீங்க காலை வச்சு லைட்டா அசைச்சு அப்படி மிதிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா சர்ப்பத்தை மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க கையை பட்டயமா, உங்க விரல்களை ஆயுதமா இப்ப மாத்த போறீங்க. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது. இப்போ வாயை திறக்க போறீங்க, கையை பட்டயமா மாத்த போறீங்க. ஆமென். அந்நிய பாஷை பேச போறீங்க, ஆவியில நிரம்ப போறீங்க. இப்போ 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 திருப்பூர் மாவட்டத்துல விடக்கூடாது, 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 விடக்கூடாது. எஸ் எஸ் தமிழ்நாட்டில் திருச்சபைக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த சர்ப்பத்தின் வல்லமைய, அந்த நிகிஸ்தானின் வல்லமைய, அந்த நிகிஸ்தானின் வல்லமைய, அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிய ஒட்டைங்க, ஒட்டைங்க, ஒட்டைங்க. பாரம்பரியம் என்கிற வலு சர்ப்பம், பாரம்பரியம் என்கிற வலு சர்ப்பம், பிரிவினை என்கிற வலு சர்ப்பம். நாமத்தினால் சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு விரோதமாக உபதேசத்தின் மூலியமாய் உள்ள கிரியை செய்கிற அந்த சர்ப்பத்தின் வல்லமை குடும்பத்தை பிரிக்கிற, ஊழியங்களை பிரிக்கிற, சபையை பிரிக்கிற, ஊழியர்களை பிரிக்கிற, ஊழியர்களின் குடும்பங்களை பிரிக்கிற. ஆமென். தனக்கென்று நீதியை நியமித்து, தனக்கென்று உபதேசத்தை நியமித்து, ஆமென், சபைக்குள்ள விலைக்க வைக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, you have no authority. வெட்டுங்க, 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 விடாதீங்க, வெட்டுங்க. இனி திருப்பூர்ல இந்த வருஷ ஆரம்பத்திலேயே நீங்க அடிக்கிற அடியில இனி திருப்பூருக்குள்ள தேவையில்லாத உபதேசம் உள்ள வரக்கூடாது, தேவையில்லாத டாக்டரின் உள்ள வரக்கூடாது, தேவையில்லாத உபதேசம் பண்ணுகிற ஆட்கள் உள்ள நுழையக்கூடாது. எல்லாம் நிர்மலமாவதாக, எல்லாம் அழியற்று இயேசுவின் நாமத்தினால். எல்லா வஞ்சக உபதேசங்கள், வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாவதாக. துன்மார்க்கனை மிதிப்பீர்கள், துன்மார்க்கனை மிதிப்பீர்கள். நான் அதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே எல்லா எதிர் வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். எல்லா அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரபாதா டராலா ஷகபா ரேகபா குடும்பத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள எதை எதற்க வெட்டுங்க, விடாதீங்க. ரிபாத்த டரபக்கண்ட ரபௌசியந்த ரேத்தரோனோ ரிபாட்ட ரபௌட்ட ரபௌக்கத்த ரியட்ட ரபோலோஷே ருத்த டரா லிபந்த ரபௌக்கத்த ரேனவே லசப்ராக்கத்த டமந்தர. எல்லா 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 இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதா, எல்லா இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா, ஒரு கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருவதா, எல்லா எரியட்டு இயேசுவின் நாமத்தினால். எல்லா எரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா எரியட்டு, அழியட்டு இயேசுவின் நாமத்தினால், அழியட்டு இயேசுவின் நாமத்தினால். சக்கத்த ரக்கத்த ரேகபௌதுடா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே என் இயேசுவே. கிரீடங்கள் கழற்றி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். 1 Chronicles chapter 29
What's 3? வேதம் சொல்லுகிறது 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 நாளாகமும் 2 நாளாகவும் 29:3 அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவைகளை பழுது பார்த்தான். சொல்லுங்க, பழுது பார்த்தான். கேட்கல. 1 உடைத்தான், 2வது என்ன செஞ்சான்? பழுது பார்த்தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும்ல. பலிபீடத்தை முதல்ல செப்பனிட்டு பலிபீடத்தில் இருக்கிற கற்களை 12 கற்களை அடுக்கி 12 கட்டையை அடுக்கி பலிபீடத்தில் சந்து சந்தாக மாம்சத்தை சுண்டித்து 12 குடம் தண்ணீரை வாய்க்கால வெட்டி ஊற்றி அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்றார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இதெல்லாம் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்பது இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி என்ன கேட்டருளும் என்று சொல்லுகிறான். வானத்தில் இந்த அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது, பலிபீடத்தின் தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்போ 1 செப்பனிட்டு அதுக்கப்புறம் அக்கினி வருது. ரிப்பயர். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ரிப்பயர். கேட்கல. ஃபர்ஸ்ட் ரிப்பயர், நெக்ஸ்ட் ஃபயர். பழுது பார்க்காம ஃபயரை எதிர்பார்க்கவே முடியாது. நம்மளை சரி செய்யாம வேதம் சொல்லுகிறது 1ஆம் மாதம் அவன் ராஜானவனை ஃபர்ஸ்ட் கையெழுத்து எதில் போட்டான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சைனு. ஆலயத்தை பழுது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சைன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஊழியத்தில் எழுப்புதல் வரணுமா? நம்ம மூலியமா எழுப்புதல் வரணுமா? தேசத்தில் மாற்றம் வரணுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற விஷயம் என்ன? பழுது பார்த்தரணும். நம்மளை பழுது பார்க்காம என்ன தலைகீழன்னு ஜெபம் பண்ணாலும் எழுப்புதல் வரவே வராது. எல்லா எழுப்புதலை கொண்டு வந்த பரிசுத்தவான்களின் வரலாறு நான் ரொம்ப அநேக தேவ மனிதர்களுடைய வரலாறெல்லாம் வாசித்திருக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். தங்களை சரண்டர் பண்ணி, தங்களை ஒப்பு கொடுத்து, தங்களை அர்ப்பணித்து, தங்களை அறிக்கை பண்ணி, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். இன்னைக்கு பாஸ்டர் நானும் பாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த நேரம் கூட நான் ஒரு காரியத்தை பேசணும். T.W. டோசர் அப்படின்னு ஒரு கர்த்தருடைய தாசன். T.W. டோசர் அப்படின்னு எழுப்புதல் தேவ மனிதர். ஏறக்குறைய 8 to 9 வருஷம் அவர் இருந்தது இந்த கட்டருக்கு பாருங்களேன், இந்த சைஸில் உள்ள ஒரு ரூமில் தான் 8 வருஷம் கிடந்தார். அவருக்கு அதுக்கு பேரே கொடுத்துருக்கிறாரு, காக்காவுடைய கூடு அப்படின்னு, க்ரோ நெஸ்ட். இன் மை லைஃப் 8 years நான் இருந்ததே காக்காவோட கூட்டில் தான் இருந்தேன் அப்படின்றார். சின்ன இடம், நெடுங்கடையா, சாஸ்தாங்கமா 8 வருஷம். அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கினி தான். அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பு தான். அந்த மாதிரி ஈரலை அப்படி தொலைச்சிட்டு போகிற அளவிற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர் ஒரு வார்த்தை எழுதுறாரு. என்ன எழுதுறார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மனம் திரும்பு என்கிற வார்த்தையை கேட்கிறதற்கு வருத்தப்படுகிறார்கள். தேவ ஜனங்களும் ஊழியக்காரர்களும் மனம் திரும்பு, ரிப்பண்ட் அப்படிங்கிற சத்தத்தை கேட்க பிடிக்கல. ஆனா நரகத்தில் எப்படா மனம் திரும்பு என்கிற ஒரு சத்தம் கேட்காது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவர் எழுதுற விதத்தை பாருங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் ஒரு பெந்தைக்கோஸ்தே சபையில் இல்லைன்னா ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னா சிரிப்போம். ஏன்னா என்னென்ன இது ஆரம்ப பிரசங்கத்தை இந்த பாஸ்டர் இங்க பேசுறாரு. இந்த ஊழியக்காரன் கூடுகையில் பாஸ்டர் மனம் திரும்புன்னு சொல்றாரு. நம்ம என்ன மனம் திரும்ப
நம்பாமலையா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும், சர்ச்சுக்கு போகிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், கம்யூனியன் அட்டன் பண்ணுறோம், சபையில் இருக்கோம், பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறோம், நகையை கழட்டிட்டோம், பாஸ்டராக இருக்கேன், ஊழியராக இருக்கேன், எவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்லுவேன், தாழ்மையாக சொல்கிறேன், அவர் எழுதுறாரு, இந்த இந்த உலகத்திலிருந்து பரலோகம் போகிற வரைக்கும் ஒரு மனிதன் தன்னை தினந்தோறும் பழுது பார்த்து சரி செய்து மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும் என்று எழுதுகிறார். இந்த இரவும் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நம்மளை பெருக பண்ண விரும்புகிறார். எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க எல்லைகள் பெருக ஆசைப்படுகிறார். பிதாக்களை விட கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார். ஆனா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த ஒரு எசேக்கியா செய்த காரியம், முத வேளையே தன்னை பழுது பார்க்க ஒப்பு கொடுத்தவன், ஆலயத்தை பழுது பார்க்க அர்ப்பணித்தவன். இந்த 2026 என் ஜீவன் பரலோகம் போகிற வரைக்கும் என்ன பழுது பார்க்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் இந்த இடத்துல இருந்தா உங்க மூலியமாக அக்கினி வெளிப்பட போகிறது. First fire, next only fire. I have to change myself. I wish to change myself. எவ்வளவு காரியத்துல மாற வேண்டி இருக்கு, எவ்வளவு விஷயத்துல மனம் திரும்ப வேண்டி இருக்கு, எவ்வளவு விஷயத்துல இன்னும் ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது, எத்தனை அந்தரங்க காரியத்துல இன்னும் அறிக்கை செய்யாத காரியம் எத்தனை பகுதி, விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள் எத்தனை பகுதி. அந்தரங்கத்துல அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகல போல நிர்வாணமாய் இருக்கிறது. மனுஷன் செய்கிற நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா. ஒருவனும் தப்பிக்க முடியாது. உங்க முன்னாடி பிரசங்கம் என்ற கார்த்திக் கமாலியலா இருந்தாலும் என்னை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு ராஜா 7 வயசுல அரசாட்சிக்கு வந்தான். 40 வருஷம் ராஜாவா இருந்தான். யாரு? யோவாஸ். 7 வயசுல ராஜா, 40 வருஷம் ராஜாவா அரசாட்சி இருந்தான். அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? லேவியரை கூப்பிட்டு, ஆசாரியர்களை கூப்பிட்டு, ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு போங்க, அதுக்காக காணிக்கைகளை சேகரித்து நீங்க ஆலயத்தை தீவிரமா பழுது பாருங்க சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வேர்டு சொல்லுவாரு, ஆலயத்தை பழுது பார்க்க தாமதம் பண்ணாதிருங்க. டிலே பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல டிலே பண்ணிடாதீங்க. பழுது பார்க்கிற விஷயத்துல தாமதம் வேண்டாம் சொல்லிட்டு முடிப்பாரு. ஆனா சொன்ன மாதிரியே தாமதமானது. ராஜா லேவியர்களையும் ஆசாரிகளையும் கூப்பிட்டு கேட்கிறான், ஏன்பா தாமதமாச்சு, ஏன் பழுது பார்க்க டிலே ஆச்சுன்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக சேகரித்து வைத்த காணிக்கைய ஆலயத்தை பலவந்தமா திறந்து அத்தாலியாலின் மக்கள்கள் அதை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணி போட்டார்கள், அதனாலதான் ஆலயத்தை பழுது பார்க்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அங்க ராஜா சொல்லுகிறான், ஒரு மரத்தினாலே பெட்டியை செய்து அதை ஆலயத்துக்கு முன்பாக வைத்தான். அங்க எல்லாம் காணிக்கை சேர்ந்தது. நிரம்பினவுடன் அதை எடுத்துட்டு மீதி எம்டி பெட்டியை வச்சான். திருப்பி அது நிரம்பியது. திரும்பி பணம் வந்ததற்கு பின்பாக எல்லாரும் இணைந்து ஆலயத்தை பழுது பார்த்து முடித்து பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஏன் பழுது பார்க்க தாமதமாகுது? நம்மளை ரெக்டிஃபை பண்ண, நம்மளை சரி செய்ய, நம்மளை விட்டு கொடுக்க, நம்மளை ஒப்பு கொடுக்க, நம்மளை மனம் திரும்ப வைக்க, நம்மளை பரிசுத்தப்படுத்த சில நேரம் அடுத்த வாரம் ஒப்பு கொடுத்துறேன், அடுத்த மாசம் ஒப்பு கொடுத்துறேன், அதுக்கு அடுத்த வாரம் ஒப்பு கொடுத்துறேன், இன்னும் ஒரே ஒரு காரியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயேசுட்ட வந்துடுறேன். ரைனாட் போங்கே என்கிற வெளியேற பெற்ற மனிதன், ஆப்பிரிக்கா கண்டத்தை அசைத்த ஒரு கர்த்தருடைய தாச, ஒரு நாள் ஒரு பட்டணம் பிரான்ஸ்ல நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறா. அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ரோட்ல பிரசங்கித்து கொண்டிருக்கிறா. ஒரு வாலிப மகள் நின்று கொண்டிருக்கிறா.
அவளை பார்த்து சொல்ற, என் மகளே, உன்னை இயேசு நேசிக்கிறா, உன்னை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறா, நீ தாமதம் பண்ணாதேன்னு சொன்ன போது அவள் ஆசாசையா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேடைக்கு பக்கத்தில் நகண்டு போய் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவளை நேசிக்கிற அவனுடைய காதலர் வேகமா பைக்கில் வந்து நின்றான். அவன் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவன், வேத புத்தகத்தை வெறுக்கிறவன், ஊழியர்களை வெறுக்கிறவன், பிரசங்களை வெறுக்கிறவன் வந்து நின்னுட்டு, why are you standing here, ஏன் நீங்க நிக்கிற, come with me ன்னு சொல்லிட்டு அவளை பலவந்தம் பண்ணினா. அவள் கையை பிடித்த போது அவளுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமான்னு யோசிக்கிற நேரத்தில் அவன் கையை பிடித்தவுடன் அவனுடைய அன்பும் அவனுடைய நேசமும் அவளை இழுத்தது. அந்த மகள் ஓடி போய் பைக்ல ஏறி உட்கார்ந்தா. ரைனாட் போங்க மீண்டும் பார்த்து சொன்ன, மகளே, still Jesus loves you, இன்னும் உன்னை இயேசு நேசிக்கிறா, உன்னை கர்த்தர் பயன்படுத்த வர விரும்புகிறா. இயேசுட்ட வா வான்னு கூப்பிட்ட போது அவன் அசிங்கமா அந்த காதலன் ரைனாட் போங்கேவ ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு போனா. மகளே, உன்னைக்கு இயேசு உன்னை நேசிக்கிறா, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் சொன்ன போது அவள் ஒரே ஒரு வார்த்தை ரைனாட் போங்கே பார்த்து சொல்லிட்டு போனா, நாளைக்கு நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லிட்டு காங்க பைக் நகண்டு போனது. அவன் ஒரு ஸ்கிட் பண்ணி பைக்கை திருப்பும் போது ஒரு மிகப்பெரிய ட்ரக் வந்து ஏற்றி அவர்கள் 2 பேரும் அதே இடத்திலேயே மரித்து போனார்கள். இந்த இரவும் திருப்பூர் மாவட்டத்தை பார்த்து அதன் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து, மேடையில் இருக்கிற எங்கள் தேவ மனிதர்களை பார்த்து, ஆமென், ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பழுது பார்க்க, நம்முடைய வாழ்க்கையை பழுது பார்க்க விரும்புகிறார். God wants to repair. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன் தாமதம், ஏன் தாமதம், ஏன் தாமதம்? அத்தாலியாளின் வல்லமை நம்மளை பழுது பார்க்க தாமதம் பண்ணுகிறது. அத்தாலியாளின் ஆவி, அத்தாலியாளின் ஆவி, அத்தாலியாளின் ஆவி, இயேசபேலின் மகள் அத்தாலியா, அவள் தான் இன்னைக்கு ஆலயத்தை பழுது பார்க்க விடாதபடி தடை பண்ணுகிறார். இன்னைக்கு நம்மளை சரி செய்ய விடாதபடி ராஜகுமாரர்களை கொலை செய்கிறார், ஜெய தீவியத்தை தடுக்கிறார். இந்த இரவு கண்களை மூடி ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இன்னும் என்னென்ன காரியத்துல சரி செய்யணும், எதுல மனம் திரும்பணும், சின்னதோ பெருசோ, இல்ல விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிற, நன்மை செய்கிறது வாசமா இருந்தும் தீமையை செய்து விடுகிற, நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக் கொள்ளுகிற, பாப பிரமாணத்துக்கு போராடுகிற, விரும்புகிற நன்மை செய்யாமல் வெறுக்கிற தீமை, ஆண்டவரை விடணும் நினைக்கிற விட முடியல, ஆண்டவரை விடணும் நினைக்கிற விட முடியல, பார்க்க கூடாது நினைக்கிற பார்த்துற, பேசக்கூடாது நினைக்கிற பேசிற, செய்யக்கூடாது நினைக்கிற செஞ்சிற. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, எழுப்புதலுக்கு பயங்கரமா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தேவ மனிதர் ஜிம்மி ஸ்வாகட் என்கிற ஒரு கர்த்தருடைய தாசன். கடந்த ஆண்டு தான் கர்த்தருக்குள்ள மரித்தா. ஜிம்மி ஸ்வாகட் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிரசங்கம் பண்ணார்னா பிரசங்க பீடம் அதிரும், அந்த இடமே நடுங்கும் அவர் பேசும்போது. ஆனால் அவருடைய 50வது வயதில் ஒரு விபச்சார பாவத்தில் விழுந்துட்டார். அவருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 70,000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மேடையில் ஜிம்மி ஸ்வாகட் வந்து நின்றுட்டு தாவீதை போல மைக்க பிடிச்சிட்டு கையை உயர்த்திட்டு சொன்னார், நான் எழுப்புதல் பிரசங்கியா, நான் பிரசங்கம் பண்ணாலே மேடை அசைகிறது, தேசம் அசைகிறது, ஜனங்களுக்கு கர்த்தர் அசைக்கிறா. ஆனால் பிசாசு என்ன அசைச்சு நான் விபச்சார பாவத்தில் விழுந்துட்டேன்னு அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஜிம்மி ஸ்வாகட். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஒரு சங்கீதக்காரன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, வாயா நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேன்னு தாவீது எழுத முடியும்னா அவங்க மூலியமாக தானே கர்த்தர் எழுப்புதலை தந்திருக்கிறா. இந்த இரவு நீங்கள் எத்தனை பேர் கண்களை மூடுங்களேன், கண்களை மூடுங்களேன், கண்களை மூடுங்களேன். ஒருவர் don't open your eyes.
உங்க கண்களை திறக்காதீங்க. யாராவது ஒருவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ நான் இதை விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல. தயவுசெய்து எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை. பழுது பார்க்க தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பழுது பார்க்க நான் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இனி நான் தாமதம் பண்ண மாட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா ஒரு விஷயம், நீங்க யாரையும் பார்க்காதீங்க. நீங்க யார் என்ன பார்த்துருவாங்களோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. இயேசு உங்களை பார்க்கட்டும். இந்த முதல் இரவு ஜெபத்திலேயே நீங்க விடுதலையை பெற்றுட்டு போகணும். நீங்க பெருகணும் சிஸ்டர், பெருகணும் பிரதர், பெருகணும் ஊழியக்காரரு. அப்படி இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கிற இடத்துல யார் அங்கங்க திரும்பி பார்க்காம அப்படியே கண்ணை மூடிட்டே எழும்பிருங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நான் இன்னும் மாறணும், இன்னும் நான் ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது, அர்ப்பணிக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் நீண்ட நாள் நான் ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனா டிலே டிலே டிலே, தாமதம் தாமதம் தாமதம். நீங்க ஹெசிடேட்டே பண்ணாதீங்க, ஒரு சின்ன விஷயத்துல வெக்கப்படாதீங்க. இதுல நான் மாற வேண்டி இருக்கு, இதுல நான் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது, இதுல தப்பு நடந்துட்டு உண்மைதான். ஒரு ஜிம்மி ஸ்வாகட் எழும்பி நின்று கையை உயர்த்தி 75,000 பேருக்கு முன்னாடி நாம் பாவின்னு சொல்ல முடியுமானா அவரை கொண்டு கர்த்தர் அழைத்து அர்ப்பணித்தாரு. ஓ எஸ்ரா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எஸ்ரா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, தாடி மயிரை கிழித்து கொண்டு, தலைமயிரை கிழித்து கொண்டு அலங்கோலமாய் அவன் விழுந்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விழுந்து கிடந்தான். 9ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தில் எஸ்ரா தாடி மயிறு தலைமயிறு தஸ்திரம் கிழிஞ்சு அலங்கோலமா படுத்து கிடக்கிறான். அந்தி பழி செலுத்துகிற நேரத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அவனே பாவம் செய்யலங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த வித்து அந்நிய ஜனங்களோடு கடந்ததுக்காகவே இவன் அலங்கோலப்பட்டு கிடந்தான்னா, அவன் ஒருவன் விழுந்ததுனால அவனுக்கு பின்பாக ஒரு பெரிய மகா சபையே வந்து நிற்குமானா, நீங்க ஒரு ஆள் ஒப்பு கொடுத்தாலே போதும், உங்க திருப்பூரே உங்களுக்கு பின்னாடி வரமோ முடியும் 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 முடியும். யாரா இருந்தாலும் கடினப்படுத்தாதீங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. மேடையிலையும் அதுதான், உங்களுக்கு தான், எனக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் பேசுறா, எனக்கும் ஆண்டவர் சேர்த்துதான் பேசுறா. இந்த விஷயத்துல மாற விரும்புகிறேன். பழுது பார்க்க பழுது பார்க்க பழுது பார்க்க பழுது பார்க்க பழுது பார்க்க பழுது பார்க்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இயேசுவே இயேசுவே. யாராவது ஒரு போதக, தயவு செய்து யாராவது ஒரு போதக ஜெபிக்கலாமா 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 ஜெபிக்கலாமா? ஆமென் 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 ஆமென். ஜெபிங்க 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 ஜெபிங்க. பழுது பார்க்க பழுது பார்க்க. இயேசுவே பழுது பார்க்க பழுது பார்க்க பழுது பார்க்க. என்ன சரி செய்றேன், ஒப்புக்கொடு. கண்ணீரோட ஜெபிங்க. ஒரு எஸ்ரா அழுதான், ஆமென், புலம்பினான், தாடி மயிர பைத்தான், தலைமயிர பைத்தான், அழுக்கு வஸ்திரத்தோட இருந்தான். ஆண்டவருக்கு தேவை அர்ப்பணம் தானே தவிர ஆயத்தமோ அழகோ அல்ல. ஆண்டவருக்கு தேவை அர்ப்பணம். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கொண்டு மகா சபையாய் கர்த்தர் மாற்ற முடியும். மகா சபையா. ஆமென் ஆமென். ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க, வாயை திறங்க. அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுங்க. கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளைக்காக விளக்கறைவை அர்ப்பணிப்போடு ஆண்டவரே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த தேவ மனிதர் ஆண்டவரே அநேக பேத்துக்கு முன்பதாக அறிக்கை செய்தது போல இன்றைக்கு நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாமதிப்போமானால் எழுப்புதல் தடையாக மாறுமே. நாங்கள் தாமதிப்போமானா அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போவார்களே. இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது அல்லவா? அந்த பாவத்தை விட்டு விலக, நிர்விசாரத்தை விலக, அக்கிரமங்களை விட்டு விலக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு அழிந்து போய் கண்டிருக்கிறது ஆண்டவரே. கிடக்கிறார்களே, எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஊழியக்காரராய் இருக்க நாங்கள் விட்டு கொடுக்காமல், அர்ப்பணிக்காமல், ஒப்பு கொடுக்காமல், விளக்கறையும் செய்யாமல் ஆண்டவரே எங்கள் பட்டணத்தில் எழுப்பு
முடியாது. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தாவீது அர்ப்பணித்தது போல ஆண்டவரே இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் சத்தம் உண்டாகப்பட வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம். ஊழியருக்குள்ள ஒரு மனம் வேண்டும், ஐக்கிய வேண்டும் ஆண்டவரே. அதற்காக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை தருகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். Yes Lord, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. உட்காரும் உட்காரும். கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18 20 வசனம். 2 Chronicles chapter 30 verse 18 to 20. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நிற்கிறான். தேவனே இவர்களை மன்னிப்பீராக என்பதாக ஆண்டவர் சொல்றார். என்னை நம்பினதில்லை இவனுக்கு ஒத்தவன், இவனுக்கு முன்னும் இல்லை எனக்கு பின்னும் இல்லை, இவனுக்கு பின்னும் இல்லை. ஏன்? தேவனுக்கும் ஜனங்களுக்கு நடுவே நின்றவன் தான் இந்த எசேக்கியா. இன்னைக்கு சபையில் யார் தேவை தெரியுமா? நடுவே நிற்கிற ஆள் தான் தேவை. நடுவே நிற்கிற ஆள் தேவை, கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும். அப்படின்னா என்ன? திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தான் தர்ற ஒரு ஆள், உத்தரவாதம் எடுக்கிற ஒரு ஆள். எசேக்கியேல் 21:6 மனுப்புத்திரனை உன் இடுப்பு நறும்படி பெருமூச்சு விடுன்னு சொல்லி பெருமூச்சு விடுகிற ஒரு ஆளு. ஆய்க்கும் பெத்தேலுக்கு நடுவே பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆளு. போசேசுக்கும் சேனைக்கும் நடுவே செங்குத்தான மலையில ஆமேன் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் தவண்டு மலைகளில் ஏறி போய் சத்துருவை வீழ்த்தக்கூடிய அளவு ஒரு பக்கம் போசேஸ் ஆசீர்வாதம், சேனை ஒரு பக்கம் சாபம், பாடுகள் ஆசீர்வாதம். இதுக்கு நடுவில் செங்குத்தான மலையில தவண்டு மிருகத்தை போல கையையும் காலையும் வைத்து நடுவே ஏறி போகிற யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் சத்துருவை வீழ்த்தும்படி நடுவே ஏறி போனார்கள். அப்படிப்பட்ட நடுவே ஒரு ஆள். என்னாகும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சபை நடுவே ஈட்டியை எடுத்து பிணகாசு பிடித்து உருவ குத்தின போது வாதை நின்றது. பிரமாணத்தை வாங்கினவன் மோசே, பிரமாணத்தை பேசினவன் ஆரோ. வாங்கினவனாலையும் வாதையை நிறுத்த முடியல, பேசினவனாலையும் வாதையை நிறுத்த முடியல. சபை நடுவே எழும்பி சாதாரணமா இருந்த ஒரு வாலிபனை கொண்டு கர்த்தர் வாதையை நிறுத்தும்படி செஞ்சிட்டார். சபை நடுவே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் சபை நடுவில் 14ஆம் வசனத்தில் நடுவில் யாகேசியேல் என்கிற ஒரு மனிதன் எழும்பி நின்று தீர்க்க தரிசனம் உரைத்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் மனிதரே, யூதா ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். ஆண்டவர் நடுவே எழும்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிற நடுவே ஒரு நடுவே நிற்கிறா. என்னாகும் 20ஆம் அதிகாரம் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் நடுவே நிற்கிற ஒரு ஆரோ. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே அழுது புலம்புகிற ஒரு ஆசாரியன். இன்னைக்கு யார் வேணும்? நடுவே நிற்கிறதுக்கு தான் ஆள் வேணும். ஆமே, வாங்கிறதுக்கு எக்கச்சக்கமாக ஆள் இருக்காங்க.
ஆண்டவர்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் there's a lot of people in church. ரிசீவிங் கேப்பபிள் உள்ள ஆட்கள் தான் அதிகமாயிட்டே இருக்காங்க. என்ன எனக்கு கிடைக்கும், என்ன எனக்கு ஏசப்பா செய்வார், என்ன ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சார், நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், எனக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு அற்புதம் நடக்கலையே, இவ்வளோ நாள் வந்திருக்க இன்னும் குழந்தை வரலையே, அவர் தாராரோ தரலையோ. இல்லை, யோபுவை பற்றி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, யோபுவை பற்றி அவன் எல்லாம் இருந்த போதிலும் அவன் ஆவிக்குரியவனாகவே இருந்தான். எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, 7000 இருக்கு, 3000 இருக்கு, 500 இருக்கு, 1000 இருக்கு, 10 பிள்ளைகள் இருக்கு, சம்பத்து தேசத்துல பெருசா இருக்கு, கையை நெய்யினால காலை கழுவுறான். அந்த அளவுக்கு இருக்கும் போதும் அவன் ஆவிக்குரியவனாகவே இருந்தான். கர்த்தர் அவனை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறார், அப்பவும் அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். அந்த வேலி உடைஞ்சி சத்துரு உள்ள வந்து 10 பிள்ளை சாகுது, அப்பவும் அவன் ஆவிக்குரியவனாவே இருக்கிறான். சொத்து முழுசு எல்லாம் போகுது, அப்பவும் அவன் ஆவிக்குரியவனாவே இருக்கிறான். 10 பிள்ளை போனாலும் ஆவிக்குரியவன், சொத்து போனாலும் ஆவிக்குரியவன். அவன் எல்லாம் இருந்த போதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆதிகாலை எழும்பி ஜனங்கள் ஆண்டவரை பேச்சிலே நடக்கலே தெரியாம பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு பலி செலுத்தும்படி அவன் ஆவிக்குரியவன். சரீரத்தை தொட்டு பாருன்னு சொல்லி சரீரம் தொட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அங்கே பருக்களினால் வாதித்து ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டிருந்த போது, இன்னும் நீர் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் அப்பொழுதும் அவன் ஆவிக்குரியவனாகவே இருக்கிறான். தனியா இருக்கான். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் மனைவி தூஷித்து நண்பர்களும் ஏளனமாய் பேசின போதிலும் அவன் ஆவிக்குரியவனாகவே இருக்கிறான். வலது பக்கம் பார்க்கிற, இடது பக்கம் பார்க்கிற, முன்னாடி பார்க்கிற, பின்னாடி பார்க்கிற, அவர் ஒளித்துக் கொள்ளுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும், அவருக்கு முன்பாக என்னை ரூபகாரப்படுத்துகிறார். அவரே ஒளிஞ்சு கண்ணாமூச்சி விளையாண்டாலும் அவர் மத்தியில் அவனும் ஆவிக்குரியவனாகவே இருக்கிறான், மறுதலிக்கவில்லை. What a man of God, what a man of God, what a man of God. நமக்கு ஒன்று போயிட்டாலே சர்ச்சுக்கு போகிறது நின்றுது, ஒரு ஆசீர்வாதம் இழந்தாலும். டிசம்பர் 26ஆம் தேதி என் சகோதரருடைய மாப்பிள்ளை இறந்துட்டார். பெரிய துக்கம். 2 வருஷம் முன்னாடி என் சகோதரன் இறந்தான், மாப்பிள்ளை இறந்துட்டார். என் மனைவியினுடைய அப்பா இறந்தார். என் சிஸ்டர் மச்சான் பக்கத்தில் என்ன செய்வாளோன்னு பயந்து போனேன். பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, கையை உயர்த்தி ஆராதிச்சிட்டு இருக்கிறா. எனக்கு அப்போ தான் ஜீவனே வந்துச்சு. ஏசப்பா நன்மை செஞ்சால் மட்டும் நல்லவர்னு சொல்றதுக்கு நம்மளை கர்த்தர் வைக்கல. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார், மீட்பர் உதீர பலத்தா சத்துருவை வென்றே. சொல்லுங்களேன், என் பயம் யாவும் நீங்கிற்று,
இயேசு கை தூக்கினா முற்றும் என் உள்ளம் மாறிற்று. இயேசன்னை காக்க. அல்லேலூயா. C.S. மேத்யூ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு பெரிய மலையாளி பாஸ்டர் தெரியுமா? C.S. மேத்யூ சரியான பரிசுத்தவான். அப்படி பாட்டு எழுதியிருக்கிறார், அத்தனை பாட்டு. ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, அவருக்கு ஒரு 10 பிள்ளைங்க, சரியா? 10 பிள்ளைங்க. வீட்டுக்கு வராரு, 8 பெட்டி வச்சிருக்கு. 8 பெட்டி வரிசையா 8 பிள்ளைகளை செத்து பெட்டியில வச்சிருக்கு. C.S. மேத்யூ இப்படி வந்து பார்த்தாரு, சிரிச்சாரு. சிரிச்சிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. இப்படிலாமா வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார்ல, சாது கொச்சு குஞ்சு ஆசாரியா, உபதேசி இல்ல, அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஆளு பஞ்சத்தில் இந்த மாதிரி இவ்வளோ ஒல்லியாக இருப்பார். அவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவார். அவரும் வீட்டில் சாப்பாடு இல்லை, பிள்ளைகளை உற்சாகப்படுத்திட்டு போயிட்டு வரேன்ட்டு போனார். ஒரு பிள்ளைக்கு வயிற்றில் துணியை கட்டிட்டு தண்ணியில் முக்கி ஈர துணியை கட்டிட்டு பசிக்குன்னு தண்ணியை குடி வந்துடுறேன்ட்டு போயிட்டு வந்தார். வீட்டுக்கு வந்தோன்னே அந்த பிள்ளை வயிற்றில் ஈர துணியை கட்டி முழங்கால் போட்டு அப்படியே முழங்காலில் இருந்த மாதிரியே செத்து விழுந்து கிடக்குது. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு உபதேசி. இப்படி பார்த்துட்டு அந்த பிள்ளையை கையில் எடுத்துட்டு என்ன பண்ணார் தெரியுமா? ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്ന് സന്തോഷത്തോടെ വാങ്ങി அல்லேலூயா பாடிடும் ഞാൻ. ரெண்டாவது அது அடியில் ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை സ്നേഹിക്കുന്നു. இப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் வரட்டும், சர்ச்சுக்கு போய் என்ன இந்த பாஸ்டர் சரியே இல்லை, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போய் ஒரு புண்ணாக்குக்கும் ஒன்றும் ஆசீர்வாதம் வரல, பிள்ளை வரல, கடன் மாறலை, ஆமாம் திருமணம் நடக்கலை, அப்புறம் எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போகணும்? சர்ச்சை மாற்று. அடுத்த சர்ச்சுக்கு போய் அங்கேயும் நடக்காது ஒன்றும், அடுத்த சர்ச்சை மாற்று. பரலோகம் போகிற வரைக்கும் நீ சர்ச்சு தான் மாற்றுவ. கழுத எங்கேயும் பரலோகமே போக முடியாது. பாதி பேர் சர்ச்சு தான் மாற்றிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களை மாற்றிருங்களேன் கொஞ்சம். அவர் தந்தாலும் தராட்டாலும், நன்மை செஞ்சாலும் தீமை அதெல்லாம் எல்லாம் எது நடந்தாலும் ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாதிருப்பது எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன்னு சொல்ல என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் தான் நான் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நிற்பாங்க. என்ன வந்தாலும் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுற கூட்டம் எழுப்புதல் அங்கீகரிக்கப்பட முடியாது. எழுப்புதல்ல காணாமலே போயிடுவோம். நீங்கெல்லாம் இரவு இப்படி விழிச்சிட்டு வந்திருக்கீங்க, உங்களை உற்சாகப்படுத்துறேன். தொடர்ந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நில்லுங்க. என்ன, உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். உங்க மேல தேவன் நம்பி தானே உங்களை நைட்டு கூட்டு வந்திருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருங்க. ஏமாத்திராதீங்க ஆண்டவரை. பாதி தேவ ஜனங்களும் ஊழியர்களும் ஏமாத்துற வேலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அதிகமான ஏமாத்து. பயங்கரமாக பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒப்பு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறோம். ஆனால் எஸ்ஐக்கு அப்படி இல்லை. தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இவ்வளோ மன்னிச்சிருங்க, இவங்களுக்கு இறக்கிருங்க,
எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, தானியேலை போல, பவுலை போல, மோசேயை போல, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நின்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த இரவு எழுப்பற்று அனுமதித்ததை சிலத பாரம்பரியமா பல வருஷ காலமா நடந்துட்டு எசேக்கியா மட்டும்தான் ஐயோ இது சரியில்லையே, எழுப்புதலுக்கு தடையா இருக்க அப்படின்னு 800 வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு உடைத்தவன் எசேக்கியா. ஆண்டவருடைய பார்வையில வருஷம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆண்டவருக்கு 18 வருஷம் நிமிர முடியாத கூனியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல, அங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனாலும் பிரச்சனை இல்லை. 38 வருஷம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை சுகப்படுத்துறதும் பெரிய விஷயம் இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 40 வருஷமா இருக்கிறவனை சுகப்படுத்துவது பெரிய விஷயம் இல்லை. அப்போஸ்தலர் 14 13ஆம் அதிகாரத்தில் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து சப்பானியா இருந்தவன் ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல. எவிரிவின் மகளை எழுப்புறதும் அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. நாயுனூர் விதவையின் மகனை எழுப்புறதோ விஷயம் அல்ல. 4 நாள் நாருமேன்னு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை கல்லறையை தலைவரை திறந்து எழுப்புறதும் பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவருக்கு வருஷமோ நாட்களோ பெரிய விஷயம் அல்ல. கர்த்தர் உங்களை கொண்டே, கர்த்தர் எத்தனை ஆண்டு காலமா இருந்தாலும் திருப்பூர்ல கர்த்தர் உங்களை கொண்டு உடைக்க பண்ணுவாராக. இப்போ 2 நாளாக 30ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை அனுசரிக்கும்படி எசேக்கியா செய்தான். நான் சொன்ன 10ஆம் வசனம், 17ஆம் வசனம், 11ஆம் வசனம், 15ஆம் வசனத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்த எல்லாரும் எசேக்கியாவை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் கண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் மாத்திரம் மனத்தாழ்மையா அவனிடத்துல வந்து சேர்ந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்ப எல்லாரும் எதுக்கோ பரியாசம் பண்றாங்க. கொஞ்சம் பேர் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாம இருக்காங்க. கொஞ்சம் பேர் மட்டும் மனத்தாழ்மையா வாயா நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து பஸ்காவை அனுசரித்தார்கள். அப்படின்னா என்ன நடந்தது? இருந்த ஒரு காரியத்தை உடைச்ச எசேக்கியா ஒரு காரியத்தை பார்க்கறான். சர்ச்சுக்குள்ள ஒண்ணு இல்ல. என்னது? 250 வருஷம் பஸ்கா என்கிற பலியே இல்லாமல் இருந்தது. எசேக்கியா அதை 250 வருஷம் கழிச்சு மீண்டும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வருகிறான். நம்ம எது தேவையில்லையோ, ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதை உடைக்கிறது ஒரு ஸ்டைலுன்னா, எது இல்லைன்னு கண்டுபிடிச்சு திரும்பி அதை உள்ள கொண்டு வர வேண்டியதும் இந்த எழுப்புதல் ரொம்ப முக்கியம். அது பிரதிஷ்டையா இருக்கலாம், உபதேசமா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், அது ஆராதனையின் ஸ்டைலா இருக்கலாம், பரிசுத்த காரியங்களா இருக்கலாம். என்னென்னலாம் காணாம போனதோ அதை மீண்டும் சபைக்குள்ளே கொண்டு வருகிறது தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் சபையையும் தம்முடைய ஜனத்தையும் ஊழியர்களையும் தேவன் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா. எது இல்ல முந்தி இருந்த இது இருக்கா? இல்ல முந்தி எல்லாம் எங்கள் பாஸ்டர் நான் ரசிக்கப்படும் எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் நான் இப்போ வரைக்கும் எங்கள் பாஸ்டர் பக்கத்தில் ஒரு 10 அடி தள்ளி தான் நின்றுட்டு அவரை பார்ப்பேன். இப்போ பாஸ்டர் மடியிலே நம்மளால் வந்து உட்காந்துடுறான். தோள் மேலே கையை போட்டு தான் போகிறான். பாஸ்டர் கூட டீ கடைக்கும் பரோட்டா சாப்பிடுவோம். இல்லை இன்னைக்கு அப்படி நிலைமை ஆயிடுச்சே. பாஸ்டர் மாறணும். பாஸ்டரை கண்டா ஒரு தூரமாக நின்றுட்டு சொல்லுங்க பாஸ்டர் சொன்ன காலம் இல்லை. முந்தி பயங்கர பிரதிஷ்டை இருக்கும். முந்தி ஆடையில் ஒரு பரிசுத்தம் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே இருந்ததெல்லாம் ஐயோ சர்ச்சுக்கு தகுதியுள்ள வஸ்திரத்தை போட்டுட்டு போகணுன்னு இருக்கும். இன்னைக்கு என்னென்னமோ ஸ்டைலில் வாரான். மண்டை முடிய வெட்ட பார்த்தாலே பயமாக இருக்கு. புள்ளிங்கோ பயங்கரமாக இருக்கு. மண்டையை பார்த்தாலே பயமாக இருக்கு அவனை பார்த்தா. இல்லை அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருந்தார். ஒரு இதில் இப்படி எழுதியிருந்தார், ஸ்கூலில் சர்ச்சில் என்னைக்கு அடிக்கிறத நிறுத்தினாங்களோ அன்னையிலேருந்தே நம்ம பயிலுக்கு வம்பா போயிட்டாங்கன்னு எழுதியிருந்தார். நான் என் சர்ச்சிலெல்லாம் அடி வெளுத்துருவேன். ஏதாவது சேட்டைக்கிட்டே கொடுத்தாங்கன்னா சொருவிடுவேன். தோத்திரம் வெளுத்து தான். ஆமாம், சான்ஸே கிடையாது. இருந்தால் இல்லைன்னா கிளம்பி போயிருன்றுவேன். தோத்திரம்
உன் பிள்ளைய நான் அடிக்கவும் உன் பிள்ளைய திருத்துறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் நீ உரிமையோடு இருந்தால் உன் பிள்ளைய என்கிட்ட விட்டு போ அப்படின்னு என் பேரண்ட்ஸ், சர்ச்சில் உள்ள பேரண்ட்ஸ்க்கே சொல்லி வச்சுருக்கேன். இல்லை நான் சர்ச்சை என் பிள்ளைய திட்டினீங்க அடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சர்ச்சை மாற்றிடுவேன்னா தயவுசெய்து போயிட்டு வா அப்படின்ட்டுருவேன். எனக்கு நீ அப்படிப்பட்ட ஆள் தேவையில்லை. ஒன்றை வச்சு சோப்பு போடவும், ஒன்றை வச்சுட்டு பாலிஷ் போட்டு நீ கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கும் அவர்கிட்டெல்லாம் நான் கணக்கு கொடுக்கணும். எது இல்லையோ இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள வரணும். குடும்பத்தில் எது எது காணாம போச்சோ அதெல்லாம் மீண்டும் சபைக்குள்ள வரணும். குடும்ப ஜபம் போச்சா திரும்பி வரணும். குடும்ப உபவாசம் போச்சா திரும்பி வரணும். தனி ஜபம் போச்சா திரும்பி வரணும். சபைக்கு கூடுகிறது போச்சா திரும்பி வரணும். ஆடைகளில், பிரதிஷ்டையில், என்னென்ன காரியத்தில், உபதேசத்தில் எது எது இல்லாம போச்சோ. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 14-18 வருஷம், ஏறக்குறைய 1400 வருஷம் ஜோசுவாவின் நாட்களுக்கு அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் 7 நாள் கூடார பண்டிகையை அங்க அனுசரிக்காமல் விட்டது 1400 வருஷம். எது இல்லைன்னு நெகேமியா கண்டுபிடித்து மீண்டும் 1400 வருஷம் உள்ள வராத அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கூடார பண்டிகையை மீண்டும் நெகேமியா கொண்டு வந்தான். ஜனங்கள் தினந்தோறும் வசனம் வாசித்தார்கள், அனுசரிப்பு உண்டானது. இன்னைக்கு சர்ச்சில் எது எது காணல, நம்முடைய வாழ்க்கையில எது எது மறைஞ்சு போச்சு, எது எதை மறந்துட்டோம் என்பதை கண்டுபிடித்து எப்படி எசேக்கியா மீண்டும் கொண்டு வந்தானோ அதை மீண்டும் கொண்டு வருகிறதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில எதை விட்டுட்டோம், எங்க ஊழியத்துல எதை விட்டுட்டோம், எங்க சபையில எதை மறந்துட்டோம். ஐயோ முந்தியெல்லாம் எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் இதை சொல்லி கொடுப்பாரு, இதை செய்வாரு. கம்யூனியனுக்கு முன்னாடி 2-3 வாரம் இந்த காரியத்துல, பரிசுத்த காரியத்துல ஒப்பு கொடுத்து நம்மளை சரி செய்து ஆயத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தானே கம்யூனியன்ல உட்கார வச்சாங்க. ஞானஸ்தான ஆராதனைன்னா ஞானஸ்தானம் உடனே கொடுக்கலையே. இந்த காரியத்துல தொடர்ந்து சபைக்கு வந்து உன்னை சரி செய், ஊழியம் செய், ஆத்துமாதாயம் பண்ணு, அதுக்கப்புறம் தானே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. முழு வேத புத்தகத்தை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே சில காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க. மறந்துட்டோமே ஆண்டவரே, உபதேசத்தை மறந்துட்டோம், பிரதிஷ்டையை மறந்துட்டோம், சில உடன்படிக்கையை மறந்துட்டோம், சில காரியத்தை மறந்துட்டோம். வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. மீண்டும் சபைக்குள்ள வரட்டும். பாஸ்டர்ஸ் யாரா ஒருவர் இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கலாமா? நாங்க மறந்த காரியத்தை திரும்ப கொண்டு சபைக்குள்ள வர, மீண்டும் சபைக்குள்ள கொண்டு வர, மீண்டும் ஊழியத்துல, மீண்டும் திருச்சபைக்குள்ள, மீண்டும் எங்க வாழ்க்கைக்குள்ள, மீண்டும் ஊழியத்துல கொண்டு வர யாராவது ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ளாக ஆண்டவரே ஆதி நாட்களில் இருந்த அன்பு, ஆதி நாட்களில் இருந்த விசுவாசம், ஆதி நாட்களில் இருந்த உபவாச ஜெபங்கள், ஆதி நாட்களில் இருந்த பிரதிஷ்டை, ஆண்டவரே நாங்கள் தொலைத்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ளே நீர் தேடிக்கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை செய்யும்படிக்கு எங்களை உற்சாகப்படுத்துவீராக. இன்றைக்கு எங்களை நாங்கள் தருகிறோம். இந்த இரவு நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் தேடுகிற, நீர் விரும்புகிற அந்த காரியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களுக்கு கிருபைகளை தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உபவாச ஜெபங்கள், மன்றாட்டு ஜெபங்கள், கண்விழிப்பு ஜெபங்கள், ஆண்டவரே திருச்சபையாரே ஆண்டவரே பரிசுத்தம் பண்ணுகிற காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் எங்களுக்குள்ளே மீண்டுமாய் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆதி பிரதிஷ்டைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்கு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியுள்ள ஜீவிதங்கள் ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ளாய் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமக்காய் பரிசுத்தமாய் வாழுகிற அந்த வாழ்வு ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கடைசியா ஒரு 2 காரியம் மாத்திரம் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா நல்ல உணர்வுள்ள ஒரு ஆசாரியர்களை தன்னோடு சேர்த்து கொண்டான். உணர்வுள்ளவர்கள் பட்சமாய் சேர்ந்தான், உணர்வுள்ளவர்களை தங்களோடு இணைத்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, ஆரம்பத்தில் இவ்வளோ விஷயம் நான் பேசியிருக்கிறேன்ல, இன்னைக்கு கேட்ட உடனே உங்களுக்கு நல்லா இருக்கும். சில பிரசங்கத்தை சில நேரம் கேட்ட உடனே பயங்கர ஜீல், வைராக்கியமாக இருக்கும். செய்யணும், வைக்கணும், பண்ணணும் அப்படின்னு தோணும். உங்கள் பாச ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ண உடனே ஐயோ பாச இன்னைக்கு பேசினா கர்த்தர் என்கிட்ட பேசினார்ன்னு இருக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த வழியருகே விதைக்கப்பட்டது போல
கற்பாறையில் விதைக்கப்பட்டது போல, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது போல, வழியருகே விதைக்கப்பட்டது. ஆகாயத்து பறவை அதை எடுத்து கொண்டு போகிறது. போகிற வழியிலேயே மறந்துடுறான். கற்பாறையில் விதைக்கப்பட்டது அது வேர் கொடுக்க முடியாமல், தண்ணீர் போக முடியாமல், கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது, உலக கவலை, அப்படியே துன்பங்கள் பாடுகள் வந்த உடனே மறந்துடுறான். இல்லை, முட்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது ஐஸ்வர்யம், மயக்கமோ, ஆமன், கவலையும், பாறை வந்த உடனே அது நெருக்கின உடனே அது பலன் இல்லாமல் போயிடுது. இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது ஒன்று 100, 60, 30 பலன் கொடுக்குதுன்னு இன்னும் 13ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு பார்க்க முடியும். அப்போ உணர்வோட இருதயம் முதல்ல டக்குன்னு சில நேரம் கேட்டவுடனே எந்தூஸ்டிகாஸ்டிக்காக இருக்கும். சிலர் பிரசங்கம் பண்ணவுடனே அப்படி உணர்வு, ஐயோ அப்படியே பயங்கரமாக நாளைக்கே போய் 100 ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில ஆள் ஜெபம் பண்ண உடனே, சில ஆள் பிரசங்கம் பண்ண உடனே அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே அந்த வசனத்தை பிசாசு எடுத்துடுறான். ஊருக்குள்ள உலகுக்குள்ள கவலை பிரச்சனை, போராட்டம், வீட்டு பிரச்சனை, பஞ்சாயத்து, வியாபார பிரச்சனை, சபை பிரச்சனை, அது இதுன்னு வந்த உடனே என்ன சொன்னார், ஏதோ சொன்னார்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. இல்லை, இன்னைக்கு நமக்கு உணர்வுள்ளது, உணர்வுள்ளவங்க தான் பலனை கொடுக்க முடியும். உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல உணர்வுள்ள லேவியர்களின் பட்சமாய் பேசி அவர்களோடு இணைந்தான். ஆரம்பத்தில் இருக்கிறது கடைசி வரைக்கும் சஸ்டைன் ஆகிட்டே இருக்கணும். தாவீதுக்கு ஆரம்பத்தில் இருந்த உணர்வை பாருங்க. சவுல் வஸ்திரத்தை வெட்டுறதுக்கு போறான். அவன் படுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி கூடி வெட்ட போறான். அவன் இருதயம், மனசு எப்படி அடிச்சுக்கிச்சான்? கேட்கல, எப்படி அடிச்சுக்கிச்சு? படப்பட படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. இல்லை, வஸ்திரத்தை வெட்டினதுக்கு படப்படன்னு அடிக்குது. அல்ல, ஆனால் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அடுத்தவன் பெஞ்சாதியை தூக்குறான், ஒன்றும் அடிக்க மாட்டேக்கு. ஆரம்பத்தில் அடிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருது, கொஞ்சம் ஹார்டாயிருது. வஸ்திரத்தை வெட்டினதுக்கே படப்படன்னு அடிச்சுது. அடுத்த பெஞ்சாதியை தூக்கிட்டு வாங்க, இருதயம் வெளியே வந்து அடிச்சுட்டு போகுது போல. இல்லை, சில நேரம் சில விஷயத்தில் தப்பு பண்ண துணிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உணர்வே போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் இருந்தது இருக்காது. ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த அந்த 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 சீல், வைராக்கியம், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லையே, ரொட்டீன் ஆயிருது, பழகிருது, வழக்கமாயிருது. ஆரம்பத்தில் பைபிளுக்கு இருந்த பயம் இப்போ பழகிருச்சு. ஆரம்பத்தில் சபைக்கு வந்த நேரத்தோட போனது இப்போ பழகிருச்சு. பாஸ்டர் பழகிட்டாரு, வசனம் பழகிட்டு, கம்யூனியன் பழகிட்டு, பிரசங்கம் பழகிட்டு, ஆராதனை பழகிட்டு. லேட்டா போனா முந்தி பயமா இருக்கும், பழகிட்டு. இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணாலே முந்தி கஷ்டமா இருக்கும், பயம் வரும். இப்ப பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு சந்தோஷமா கையை நீட்டி கம்யூனியன் வாங்குற அளவிற்கு உணர்வு போயிட்டு. எசேக்கியா உணர்வுள்ளவர்கள் பட்சத்தில் இருந்தான், உணர்வுள்ளவர்களை சேர்த்து கொண்டான். கடைசி காலத்தில் உணர்வு போயிடுற காலம்தான் இருக்கும். கடைசி காலத்தில் உணர்வை இழக்கிற ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. தயவுசெய்து நான் தாழ்மையாக சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட புதிதில் இருந்த அந்த உணர்வு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டிகிட்டே இருங்க. இங்கே பாருங்க, சவுலை கத்த 1 முறை அபிஷேகம் பண்ணினா, சாலமோனை கத்தர் 2 முறை அபிஷேகம் பண்ணினா, தாவீதை கத்தர் 3 முறை அபிஷேகம் பண்ணினா. சவுல் 1 முறை அபிஷேகம் பண்ணிட்டு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி அனல் மூட்டை மறந்துட்டான். சாலமோன் 2 முறை பண்ணினா, திருப்பி அனல் மூட்டை மறந்துட்டான். தாவீதை கத்தர் 3 முறை. ஏன்னா ஒரு தடவை மிஸ்டேக் வந்ததுக்கு அப்புறம் விடலை. ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு தன்னை அனல் மூட்டி ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணினா. அதனால தான் கத்தர் இஸ்ரவேலில் ராஜாவா வைத்தா. ஆண்டவர் தீமோத்தே பார்த்து பவுல் சொல்லுகிறா, உன் மீது நான் கைகளை வைத்த போது வைத்த வரத்தை அனல் மூட்டம் மறந்துடாத, விட்டுட்ட நீ கெட்ட. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம், உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள், பயத்தோடு நடுக்கத்தோடு. ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் வித் fear and trembling.
ட்ரெம்பிளிங், பயத்தோட நடுக்கத்தோட உங்க ரட்சிப்பு நிறைவேற டெய்லி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. உணர்வு அடைஞ்சுக்கிட்டே இருங்க, பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க, பைபிளை வாசிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆத்துமாதாயம் பண்ணிக்கிட்டே இருங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருங்க, கிராமங்களுக்கு போய்கிட்டே இருங்க. சோர்ந்தே போயிடாதீங்க, எண்டே கொடுத்துடாதீங்க. நீங்க தொடர்ந்து சில காரியத்தை செஞ்சால் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ண முடியும், எழுப்புதலை பார்க்க முடியும். Don't stop any kind of ministry. எந்த விதமான ஊழியத்தையும் தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். சின்னதோ பெருசோ, வரலையோ வரலாதோ, ஆத்துமா வருதோ வரலையோ, நடக்குதோ நடக்கலையோ, சம்பவிக்குதோ வரலையோ, அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, continue to pray. ஓரல் ராபர்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு விளையாட பெற்ற தேவ மனிதர். அந்த பரிசுத்தவான்ட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு. ஒரு ஆள் ஒரு ரிப்போர்ட்டை, ஐயா உங்க இயேசு ஜீவிக்கிறாரா இல்லையா? எஸ், இயேசு உயிரோடு இருக்கிறார். அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்றும் அற்புதம் செய்கிறார். என் ஊழியத்தில் நடக்கிற மரித்தோரை எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? எழுப்புவார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. தோத்திரம். சூப்பராக போட்டார். ரிப்போர்ட்டர் கேட்குறாரு ஓரல் ராபர்ட்டு, நீங்க ஒரு ஆளுக்கு வியாதி உள்ளவனுக்கு ஜெபம் பண்றீங்க, அவன் திரும்பி போறான், சுகம் பெறாம செத்துட்டான்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டார். என்ன செய்வீங்கன்னு கேட்டார். ஓரல் ராபர்ட் சிரிச்சுட்டே சொன்னார், அடுத்த வியாதியசனுக்காக ஜெபம் பண்ணுவேன்னாரு. திருப்பி அந்த ரிப்போர்ட்டருக்கு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பேசுறாரு. சரி, இன்னொரு வியாதியசன் வாரான், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறான், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, செத்துட்டான், என்ன செய்வீங்க? அடுத்த வியாதியசனுக்காக ஜெபம் பண்ணுவேன். உடனே அந்த ரிப்போர்ட்டருக்கு கோவம் வந்துச்சு. இப்போல நேரம் உங்கள் இயேசு ஜீவிக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, அற்புதம் செய்கிறாருலாம் சொன்னீங்க, பெருசா செத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்காதா? நீங்கள் ஜெபம் பண்ணால் அவன் மரித்தவன் உயிரோடு எழுப்புன்னு சொன்னீங்க, அவள் செத்துட்டான்னா நீங்கள் அடுத்தவனுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன இது ரெஸ்பான்சிபிள் இல்லாத பதிலாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ஓரல் ராபர்ட் சொன்ன ரெஸ்பான்ஸ் பதில் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், ஏன் வேலை ஜெபம் பண்ணுவது மட்டும்தான், அற்புதம் செய்ய வேண்டியது அவருடைய வேலை, சுகத்தை கொடுக்கறது அவர் வேலை, ஏன் வேலை இல்லை. நான் மனுஷன், அவர் தெய்வம், அவர் கடவுள். ஏன் வேலை ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டி. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், திருப்பூரில் உங்கள் வேலை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற வேலை, திருப்பூரில் உங்கள் வேலை நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற வேலை, திருப்பூரில் உங்கள் வேலை சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிற வேலை, திருப்பூரில் உங்கள் வேலை ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலை, திருப்பூரில் கஷ்டப்பட்ட ஜனங்களை கத்தர் பக்கம் ஆமீன் எல்லாம் உதவி செஞ்சு தேவன் பக்கம் திருப்புறது உங்கள் வேலை, புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது உங்கள் வேலை, தொடர்ந்து நீங்கள் கத்தருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது உங்கள் வேலை, சபையில் போதகரோடு இணைந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது உங்கள் வேலை. எது நடக்குதோ நடக்கலையோ, வருதோ வரலையோ, என் வேலை நான் தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். உணர்வுள்ளவனாய் இருப்பேன், உணர்வோட செயல்படுவேன். நடக்காட்டாலும் பரவாயில்ல, நடந்தாலும் பரவாயில்ல. எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க. பரிசுத்தரே 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 என் இயேசுவே, பரிசுத்தரே 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 என் இயேசுவே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து சத்தத்தை உயர்த்தி, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதி கை உயர்த்தி, பரிசுத்தரே 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 என் இயேசுவே,
பரிசுத்தரே என் இயேசுவே, பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. என்னை நம்பினதில்லை, இவனுக்கு ஒத்த மனிதன் வேற ஒன்னும் பின்னும் இருந்ததில்லை. அப்படி நம்பிக்கைக்குரியவன் எசேக்கியா. கர்த்தர் பயன்படுத்தினா. பல வார்த்தை இருக்கு. ஆராதனையை திட்டம் பண்ணினவன் இந்த எசேக்கியா. பரிசுத்த தட்டு முட்டுக்களை சரி செய்தவன் இந்த எசேக்கியா. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படி செய்தவர் இந்த எசேக்கியா. அநேக விஷயங்களை சொல்லிட்டே போலாம். கர்த்தர் அவனை அவ்வளவு நம்பினார், அவனும் கர்த்தரையே நம்பினார். அவனை கொண்டு கர்த்தர் திருச்சபைகளுக்குள்ள தேசங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்க முடியும்னா, இன்னைக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உங்களை நம்புறார், உங்களை நம்புறார், உங்களை நம்புறார். கையை தட்டி வாயை திறந்து நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன் ஆண்டவரே, ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே, உங்களை ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டுங்க, வாயை திறங்க, நல்லா அந்நிய பாஷைகளை பேசி என்ன நம்புங்க. நான் உங்களை நம்பி சார்ந்திருப்பேன், உங்களை நான் ஏமாத்த மாட்டேன், உங்களை ஏமாத்த மாட்டேன். இந்த கடைசி கால எழுப்புதல்ல திருப்பூர் மாவட்ட இந்த இரவு ஜெப ஐக்கியத்தை கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உணர்வோடு இருந்து சபை நடுவில் எழும்பி தேவனுக்கு ஜனங்களுக்கு நடுவே நின்று உடைக்க வேண்டியதை உடைக்க, திரும்ப கொண்டு வருகிறதை கொண்டு வர கர்த்தருடைய நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து பழிவு பார்க்க எங்களை இந்த ராத்திரி வேளை அர்ப்பணிக்கிறோம். நல்ல கையை தட்டி ஆமென்.